அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னம்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. அதே போல காரகம், ஊரகம், நீரகம், கார்வானம் அப்படிங்கிற 4 திவ்ய தேசமும் அடங்கிய தேசம் தான் இந்த ஸ்தலம். இந்த உலகளந்த பெருமாள் கோயில நம்ம எதுக்காக நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னம்னா, உங்களுக்கு இட பிரச்சனைகள், வழித்தடங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழித்தடங்கள் நீங்கணும் அப்படின்னா நீங்க இந்த உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்யலாம். அதாவது வாமன அவதாரத்துல பெருமாள் மகாபலி சக்கரவர்த்திக்கு உலகளந்த பெருமாளாக காட்சியளித்த ஸ்தலம் தான் இது. அதாவது மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கறதுக்காக வந்தபோது வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் என்ன பண்ணாரு அப்படின்னா 3 அடி நிலம் கேட்டாரு. அப்போ 3 அடி கேட்டதையும் அவர் கொடுத்துட்டாரு. ஒரு அடியாக தன்னுடைய காலில், ஒரு அடியாக வானத்தையும், ஒரு அடியாக கீழே நிலத்தையும் அளந்துட்டாரு. 3வது அடி எங்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை கொடுத்ததுதான் இந்த 3வது அடி அப்படின்னு சொல்றோம். அப்போ 3 அடி பிரச்சனைகள் கண்டிப்பாக திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். திருவோண நட்சத்திரம் இல்லைனாலும் மற்ற நட்சத்திரங்கள்ல இருக்கிறவங்க, அதாவது மற்ற நபர்களுக்கு உங்களுக்கு வழித்தடங்கள், பாதையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகளந்த பெருமாளை நீங்க வழிபாடு செய்வது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல கொடையை நீங்க தானமாகவும் கொடுக்கலாம். அது போக நீங்க இந்த இடப்பிரச்சனைக்கு நீங்க இந்த உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வழித்தடங்கள் சார்ந்த பிரச்சனைகள் விலகும். அப்படிங்கிறதா உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அவரை சேவிச்சு அவரோட அருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.